You're going to see 9th standard English. So take page number 102 and the spider and the fly. Okay, the spider and the fly அப்படிங்கிற poem. இது ரொம்ப நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான poem. So it was written by Mary Botham Howitt. Okay, so இவங்க தான் இந்த poem எழுதியிருக்காங்க. So it's a beautiful poem. So நம்ம பார்க்கலாம் என்ன சொல்லியிருக்காங்க இதுல என்ன. If your little brother or sister doesn't like to eat any of these following vegetables, how will you make him or her eat them? இப்போ உங்களுடைய little brother or sister யாராவது வந்து இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிடல அப்படின்னா அவங்களுக்கு பிடிக்கல, எனக்கு பிடிக்கல இந்த வெஜிடபிள், நான் இதை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்படி என்ன அவங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாட் ஆர் ஆல் த ஃப்ளாட்டரிங் or tempting words you might use to convince them? ஸோ நீங்கள் அப்போது அவங்கள என்ன பண்ணுவீங்க? வாட் ஆர் ஆல் த ஃப்ளாட்டரிங் அப்படின்னா ஒரு மாதிரி வந்து அவங்கள அப்படியே மாற்றி அவங்கள நம்ம சொல்கிற விஷயத்த அவங்க வந்து மாற்றணும். அப்படியே ஃப்ளாட்டரிங் அப்படின்னா இப்போ நம்ம என்ன ஐஸ் வைக்கிற அப்படின்லாம் கேட்போம் தானே. ஸோ என்ன உனக்கு தேவை அப்படின்லாம் கேட்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பண்ணுறது தான் ஃப்ளாட்டரிங். ஓகே, ஸோ அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்த நம்ம வந்து அவங்கக்கிட்ட திணிக்கிற விஷயம் தான் ஃப்ளாட்டரிங். ஓகே, ஸோ ஆர் டெம்டிங்னா அவங்கள வந்து இதை தூண்ட வைக்கிறது. இதை வந்து இதை சாப்பிட்டா அப்படி இருக்கும், அவ்வளோ ஸ்ட்ரென்த், இதை சாப்பிட்டேன்னா உனக்கு ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி டெம்டிங் அப்படின்னா அது அவங்கள தூண்டுறது. இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்லி நம்ம அவங்க வந்து கன்வின்ஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், அந்த காய்கறியை சாப்பிட வைப்போம். ஓகே, ஸோ ஒர்க் இன் பேர்ஸ் அண்ட் enact that moment in front of your classmates. ஸோ என்ன சொல்லலாம், நம்ம பிரதர்ஸ் கூட சிஸ்டர்ஸ் கூட கிளாஸ்மேட்ஸ் கூட யார் கூட இருந்தாலும் நாம் இதை நடிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ now we'll go to the poem. Okay, read the poem with your partner while one takes up the role of the spider and the other fly. Okay. Will you walk into my parlor? Said the spider to the fly. Will you walk into my parlor? Said the spider to the fly. It is the prettiest little parlor that ever you did spy. The way into my parlor is up a winding stair, and I have many curious things to show when you are there. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஸ்பைடரும் ஃப்ளையும் பேசுறதை பற்றி தான் சொல்கிறாங்க. இதில் இந்த ஸ்பைடர் வந்து ஒரு ஃப்ளை கிட்ட, ஸ்பைடர் அப்படின்னா ஏட்டுக்கால் பூச்சி நம்மளுக்கே தெரியும், சிலந்தின்னு சொல்லுவாங்க, சிலந்தி பூச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ளை அப்படின்னா ஒரு ஈ. ஓகே, ஸோ இது வந்து இந்த ஸ்பைடர் வந்து இந்த ஈயை வந்து எப்படியெல்லாம் வந்து அட்ராக்ட் பண்ணுது, பேசுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ பேசி கடைசியில் என்ன நடக்க போகுதுங்கிறத விஷயத்தையும் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ will you walk into my parlor? என்னுடைய பார்லருக்கு நீ வருவியா அப்படின்னு சொல்லி கேட்குது. ரூம், அவங்களுடைய ரூம் தான் பார்லர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. said the spider into the fly, to the fly. அந்த ஸ்பைடர் வந்து அந்த ஃப்ளை கிட்ட சொல்லுது, it is the prettiest little parlor that ever you did spy. இப்படி ஒரு அழகான, ப்ரிட்டியஸ்னா ரொம்ப அழகான, ரொம்ப அட்ராக்டிவான லிட்டில் பார்லரை நீ பார்த்துருக்கவே முடியாது. அண்ட் எவர் யூ டிட் ஸ்பை, நீ வந்து பார்த்துருக்கவே முடியாது, நீ அந்த அளவுக்கு அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. The way into my parlor is up a winding stair. The way அப்படின்னா அந்த வழி, அந்த பார்லருக்கு போகிற வழியே வந்து எப்படி இருக்கும்னா அப்படியே அந்த சுருளாக இருக்கும். அந்த வைண்டிங் அப்படின்னா சுருளாக மேலே போகும். ஸ்டேர்னா படிக்கட்டு. ஓகே, அந்த படிக்கட்டுகளே வளைஞ்சு அவ்வளோ அழகாக இருக்கும் அதை பார்க்குறதுக்கே அப்படின்னு சொல்லுது. அண்ட் I have many curious things to show when you are there. And I have many curious thingsனா ரொம்ப வந்து நீ பார்த்துருக்கவே முடியாத விஷயங்களை, உன்னை வந்து இப்படியெல்லாம் விஷயங்கள் இருக்கா அப்படின்னு நான் ஆச்சரியப்படுற அளவுக்கு திங்ஸ் எல்லாம், பொருட்கள்லாம் நான் உனக்கு காமிப்பேன். டு ஷோனா காமிப்பேன். வென் யூ ஆர் தேர், நீ அங்கே வந்தனா அப்படின்னு சொல்லுது. யாரு? ஸ்பைடர் வந்து ஃப்ளை கிட்ட சொல்லுது. ஓகே, சரி, இப்போ ஃப்ளை வந்து அதுக்கு என்ன ரிப்ளை பண்ணுதுன்னு பார்க்கலாம். Oh, no, said the little fly. To ask me is in vain, for who goes up your winding stair can never come down again. Okay, ஸோ இந்த ஸ்பைடர் இதில் சொல்லிச்சு. அதுக்கு வந்து இந்த ஃப்ளை என்ன ஆன்சர் பண்ணுது அப்படின்னா, நோ கண்டிப்பாக முடியாது. என்ன அப்படின்னா said the little fly சொல்லுது, to ask me in vain, நீ எனக்கு கேட்குறதே வீண் அப்படின்னு சொல்லுது. to ask in vainனா எனக்கு கேட்குறதே நீ வேஸ்ட்டு, நான் கண்டிப்பாக வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. for who goes up your winding stair, அப்படி சுருள் படிக்கட்டாக போயிட்டு யாருமே can never come down again, அதில் மேலே போனால் திருப்பி யாரும் வெளியில் வர முடியாதுங்கிற விஷயம் எனக்கு தெரியும், அதனால் கண்டிப்பாக நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுது ஃப்ளை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து அடுத்தது ஸ்பைடர் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம்.
I'm sure you must be weary, dear, with soaring up so high. Will you rest upon my little bed? Said the spider to the fly. There are pretty curtains drawn around, the sheets are fine and thin, and if you like to rest while, I'll snugly tuck you in. Okay, ஸோ இதில் என்ன சொல்லுது அப்படின்னா, ஐம் ஷுர் யூ மஸ்ட் பி வேரி, நான் வந்து எனக்கு நல்லாவே தெரியும், யூ மஸ்ட் பி வேரி, வேரி அப்படின்னா டயர்ட். ஓகே, ஸோ ரொம்ப டயர்டாக இருப்பேன்னு எனக்கு தெரியும். டியர் வித் சோரிங் அப் ஸோ ஹை, சோரிங் அப்னா ரொம்ப பறந்து, உயரமாக பறந்து சோரிங் அப் ஸோ ஹைனா ரொம்ப அது உயர பறந்து நீ ரொம்ப டயர்டாக இருப்ப அப்படின்னு சொல்லுது. வில் யூ ரெஸ்ட் அப்பான் மை லிட்டில் பெட், நீ வந்து என்னுடைய சின்ன பெட்டில் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், நீ வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி, ரெஸ்ட் எடுத்துப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குது. செட் த ஸ்பைடர் டு த ஃப்ளை, இந்த ஸ்பைடர் வந்து ஃப்ளைட்டை கேட்குது. தேர் ஆர் பிரிட்டி கர்டன்ஸ் ட்ரான் அரவுண்ட், என்னுடைய பெட்டை சுற்றி நிறைய அழகான கர்டன்ஸ் எல்லாம் இருக்கும். கர்டன்ஸ் அப்படின்னா ஸ்க்ரீன், நம்ம ஸ்க்ரீன் இருக்கும் இல்லையா, நம்மளுடைய வீட்டில் டோருக்கு விண்டோக்கெலாம் ஸ்க்ரீன் போட்டுப்போம் இல்லையா, ஸோ அந்த ஸ்க்ரீன் தான் வந்து கர்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கர்டன்ஸ் என்ன சுற்றி திரைகள் எல்லாம் நிறைய அழகழகாக இருக்கும். ட்ரான் அரவுண்ட் the sheets are fine and thin, அதை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ஷீட்ஸ் எல்லாம், அந்த கர்டன்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக, அந்த திரைகள்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாகவும் அழகாகவும் இருக்கும். ஃபைன்னா ரொம்ப மெதுவாக மெலிசாக இருக்கும். அண்ட் தின் சின்னதாக இருக்கும், ரொம்ப தின்னாக மெலிசாக நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே அப்படிங்குது. அண்ட் ஸோ யூ லைக் டு ரெஸ்ட் அ வைல், ஆனால் அதை நீ பார்த்தனாவே உனக்கு கொஞ்சம் நேரம் இதில் படுத்துங்களாமான்னு ஆசையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுது. I'll snugly tuck you in, நான் என்ன பண்ணுவேன், மெதுவாக நீ வந்து உள்ளார போனோன்னா அந்த கர்டன் அழகாக வந்து டக் பண்ணி விடுவேன், உனக்கு அழகாக வந்து சுற்றியும் வந்து நான் டக் பண்ணி உனக்கு விடுவேன், உனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக நீ தூங்குறதுக்கு நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்பைடர் சொல்லுது. அதுக்கு இந்த ஃப்ளை என்ன ரிப்ளை பண்ணுதுன்னு பார்ப்போம். Oh, no, said the little fly, for I have often heard it said, they never wake again who sleep upon your bed. Oh no, ஐயோ கண்டிப்பாக நான் மாட்டேன். ஏன் அப்படின்னா, said the little fly, for I have often heard, often அப்படின்னா அடிக்கடி heardனா என்னது கேட்டிருக்கேன், என்ன கேள்விப்பட்டிருக்கேன், என்ன அப்படின்னா இட்ஸ் said they never wake again, அது வந்து கண்டிப்பாக முடியவே முடியாது, யாருமே வந்து அங்கே எந்திரிக்கவே மாட்டாங்க, மறுபடியும் திரும்ப வந்து எந்திரிக்கவே மாட்டாங்க. யார் அப்படின்னா விழிக்கவே மாட்டாங்க. who sleep upon your bed, உன்னுடைய பெட்டில் தூங்குறவங்க யாருமே திருப்பி எழுந்திரிக்கவே மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி அந்த லிட்டில் ஃப்ளை ரிப்ளை பண்ணுது. ஓகே, ஸோ மறுபடியும் அந்த ஸ்பைடர் வந்து அதுக்கிட்ட என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். Said the cunning spider to the fly, dear friend, what can I do to prove the warm affection I have always felt for you? I have within my pantry good store of all that's nice. I'm sure you are very welcome. Will you please to take a slice? Okay, so என்ன சொல்லுது அப்படின்னா, said the cunning spider, அந்த கன்னிங்னா என்னது, ரொம்ப தந்திரமான இந்த ஸ்பைடர் என்ன சொல்லுது to the fly, dear friend, நான் என்னுடைய ஃப்ரெண்ட், ஸோ வாட் கேன் ஐ டூ, நான் என்னதான் செய்ய முடியும், டு ப்ரூவ் த வார்ம் அஃபெக்ஷன் ஐ ஹவ் ஆல்வேஸ் ஃபெல்ட் ஃபார் யூ, உண்மையில நான் எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன், எவ்வளோ அஃபெக்ஷன் வச்சுருக்கேன், எவ்வளோ பரிவு வச்சுருக்கேன், இதெல்லாம் நான் உன்ட்ட எப்படி தான் காமிக்கட்டும் எனக்கு தெரியல, எப்படி நான் அதை ப்ரூவ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன் தெரியுமா. ஐ ஹாவ் வித்தின் மை பேண்ட்ரி, என்னுடைய பேண்ட்ரியில் குட் ஸ்டோர் ஆஃப் ஆல் தட்ஸ் நைஸ், என்னுடைய கிச்சனில் நிறைய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது, டேஸ்டியான ஃபுட் எல்லாமே இருக்குது. ஐ எம் ஷுர் யூ ஆர் வெரி வெல்கம், கண்டிப்பாக உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும், அதனால தான் உன்னை வரவேற்கிறேன். வில் யூ ப்ளீஸ் டேக் அ ஸ்லைஸ், ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பார்ப்பீங்களா அதை அப்படின்னு சொல்லி ஸ்பைடர் வந்து ஃப்ளை கிட்ட கேட்குது. ஓகே, oh no, said the little fly, kind sir, that cannot be. I've heard what's in your pantry and I do not wish to see. Okay, ஸோ இப்போ என்ன சொல்லுதுன்னா, இந்த ஃப்ளை ரிப்ளை பண்ணுது, ஓ நோ கண்டிப்பாக என்னால் முடியாது அப்படின்னு சொல்லுது, மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. said the little fly, இந்த லிட்டில் ஃப்ளை சொல்லுது, கைண்ட் சார், தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க சார், தட் cannot be, அது கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. ஐ ஹவ் ஹர்ட் வாட்ஸ் இன் யுவர் பேண்ட்ரி, உங்களுடைய கிச்சனில் என்னென்ன இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் ஐ டு நாட் விஷ் டு சி, அதை நான் பார்க்கவும் நான் விரும்பலை அப்படின்னு சொல்லி சொல்லுது, எனக்கு அதை பிடிக்கவும் இல்லை அதை பார்க்கவும் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிடுச்சு. ஸோ ஸ்வீட் கிரியேச்சர், அடுத்த ஸ்பைடர் சொல்லுது, ஸ்வீட் கிரியேச்சர் செட் த ஸ்பைடர், ஒரு அழகான படைப்பு, கிரியேச்சர்னா படைப்பு, ஒரு இனிமையான படைப்பு அப்படின்னு சொல்லுது. யாரை, ஈய நம்ம எப்படி சொல்லுவோம், ஈ மிச்சிருச்சு,
இதில் ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக தான் நம்ம பேசுவோம். ஆனால் வந்து இந்த ஸ்பைடர் வந்து எப்படியெல்லாம் வந்து சொல்லுதுன்னு பாருங்கள். ஸ்வீட் கிரியேச்சர், அதாவது வந்து இனிமையான படைப்பே அப்படின்னு சொல்லுது. யூ ஆர் விட்டி அண்ட் யூ ஆர் வைஸ். நீ வந்து யூ ஆர் விட்டி அப்படின்னா ஒரு மாதிரி ரொம்ப தந்திரமாக செய்கிற, ரொம்ப வந்து அறிவுபூர்வமாக இருக்க. அண்ட் யூ ஆர் வைஸ், ரொம்ப அறிவாற்றல் படைத்தவனா இருக்க அப்படின்னு சொல்லுது. ஹவு ஹேண்ட்ஸம் ஆர் யூ காசி விங்ஸ், ஹவு பிரில்லியன்ட் ஆர் யோர் ஐஸ். I have a little looking glass upon my parlor shelf. If you will step in one moment, dear, you will behold yourself. Okay, so என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு இனிமையான படைப்பே அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுது. யோர் விட்டி அண்ட் வைஸ், நீ வந்து ரொம்ப அறிவில் ரொம்ப சிறந்தவன் எனக்கு தெரியும். அதே மாதிரி ஒரு அறிவாற்றல் படைத்தவன் எனக்கு தெரியும். ஹவு ஹேண்ட்ஸம், நீ எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கேன். ஆர் யோர் பிரிட்டி காசி விங்ஸ், உன்னுடைய நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அந்த விங்ஸ் எல்லாம் எவ்வளோ வந்து ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்டாக, ஒரு மாதிரி பார்க்குறதுக்கே ஷைனிங்காக ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி உன்னோட விங்ஸ் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்கிறது பார்க்குறதுக்கும். ஸோ ஹவு பிரில்லியன்ட் ஆர் யுவர் ஐஸ், உன்னுடைய ஐஸ் பார்க்குறதுக்கு எவ்வளோ பிரைட் அண்ட் பிரில்லியண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுது. ஐ ஹாவ் அ லிட்டில் லுக்கிங் கிளாஸ் அப்பான் மை பார்லர் ஷெல்ஃப், என்னுடைய பார்லர் ஷெல்ஃபில் ஒரு அழகான லுக்கிங் கிளாஸ் வச்சுருக்கேன். லுக்கிங் கிளாஸ்னால் நமக்கு மிரர் பார்ப்போம் இல்லையா. ஸோ அந்த கிளாஸ் வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து நீ பார்த்தனா உன்னையே நீ தெரிஞ்சுக்குவ. இஃப் யூ வில் ஸ்டெப் இன் ஒன் மூமெண்ட் டியர், யூ ஷால் பிஹோல்ட் யுவர் செல்ஃப். ஒரு ஸ்டெப் முன்னாடி நீ வச்ச அப்படின்னா நீ வந்து உன்னைய பற்றி நீ தெரிஞ்சுக்குவ, எவ்வளோ நீ அழகாக இருக்கங்கிற விஷயத்த நீ புரிஞ்சுக்குவ அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பைடர் சொல்லுது. ஓகே, ஸோ இந்த ஃப்ளை இதுக்கு என்ன ரிப்ளை பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஐ தேங்க் யூ ஜென்டில் சார், ஷி செட், for what you are pleased to say, and bidding you good morning now, I will call another day. And thank you, I thank you. நான் வந்து உங்களுக்கு தேங்க் பண்ணுறேன் ஜென்டில் சார், ஒரு தன்மையாக பேசிகிட்டு இருக்கீங்க, தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு, for what you are pleased to say, நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது, எவ்வளோ ப்ளீஸிங்காக எவ்வளோ அழகாக பேசுகிறீங்க. ஓகே, அண்ட் bidding you good morning now. ஓகே, பிட்டிங் யூ அப்படின்னா நான் கிளம்புறேன், பை அப்படிங்கிறது தான் பிட்டிங் யூன்னு சொல்கிறாங்க. குட் மார்னிங் சார், பட் நான் இப்போ வந்து கிளம்புறேன். I'll call another day, நான் இன்னொரு நாளைக்கு நான் வரேன், பேசுகிறேன் உங்ககிட்ட, இப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் the spider என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். The spider turned him round about and went into his den, for well he knew the silly fly would soon come back again. So he wove a subtle web in a little corner sly and set his table ready to dine upon the fly. Okay, so இப்போ வந்து இந்த ஸ்பைடர் வந்து the turned him around and about, அது அப்படியே சுற்றி வந்துட்டு என்ன சொல்லுது, and went into his den. அதுக்கப்புறம் வந்து அதுக்குள்ளார போயிடுச்சு, அதோடைய வலைக்குள்ளார போயிடுச்சு. for well he knew the silly fly would soon come back again. அதுக்கு வந்து நல்லாவே தெரியும், for well he knew, அதுக்கு நல்லாவே தெரியும் இந்த silly fly, இந்த அற்பமான இந்த வந்து கண்டிப்பாக நம்மளுக்கிட்ட திருப்பி வரும், will come back soon again, சீக்கிரமாக நம்மக்கிட்ட வந்துடும் அப்படிங்கிறது நம்பிக்கை அதுக்கிட்ட இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு இது பேசியிருக்கு. ஓகே, ஸோ he wove a subtle web, இது வந்து ஒரு wove அப்படின்னா வீவோட பாஸ்ட் டென்ஸ் இது. ஸோ இது என்னன்னா நெய்தல் அப்படின்னு அர்த்தம். அதோடைய சிலந்தி வலை பின்னும் இல்லையா, ஸோ அதை தான் வந்து நெய்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் wove a subtle web, ஒரு வலையை வந்து பின்னிட்டுருக்கு. வெப் அப்படின்னா வலையை வந்து பின்னிட்டுருக்கு. இன்னும் லிட்டில் கார்னர் ஸ்லை, ஒரு சின்ன கார்னரில் ஒரு ஸ்லை, ஒரு நல்ல தந்திரமாக வலையை பின்னிட்டுருக்கு. எதுக்காகன்னா செட் இஸ் டேபிள் ரெடி, அதோடைய டேபிளை ரெடி பண்ணுது. எதுக்கு, இந்த ஃப்ளை வந்து மாட்டினுச்சுன்னா அதை சாப்பிட்றதுக்காக தான். டு டைன் அப்படின்னா என்ன அர்த்தம், சாப்பிட்றதுக்காக, இந்த ஃப்ளையை சாப்பிட்றதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கு இந்த சிலந்தி வலையை. ஓகே, அதுக்கு அடுத்தது then he came out of his door again and merrily did sing. அதுக்கப்புறம் அந்த டோருக்கு வெளியில் வந்துட்டு அது என்ன பண்ணிச்சு, சந்தோஷமாக அப்படியே பாட்டு பாடிட்டே இருக்கு. come hither pretty fly with a pearl and silver wing, your robes are green and purple, there's a crest upon your head, your eyes are like the diamond bright, but mine are dull as lead. ஓகே, ஸோ தென் ஹி கேம் அவுட் ஆஃப் ஹிஸ் டோர் அகெயின், அந்த டோரை விட்டு வெளியில் வந்துட்டு என்ன சொல்லுது, அண்ட் மெரிலி டிட் சிங், அப்படியே சந்தோஷமாக, மெரிலினா ரொம்ப சந்தோஷமாக குதூகலத்தோடு அப்படியே பாட்டு பாடிட்டே இருக்குது. ஓகே, நம்மளுக்கு இந்த நல்ல ஃபுட்டு கிடைக்க போகுது அப்படின்னு. கம் ஹிதர்னா ஹியர் அப்படிங்கிறது தான். ஓல்டு இங்கிலீஷில் ஹிதர் அப்படின்னா ஹியர் அப்படின்னு அர்த்தம். இப்போது ஸோ இங்கே வா அப்படின்னு கூப்பிடுது. ப்ரிட்டி ஃப்ளை, அழகான ஃப்ளை, அழகான வா இங்கே பக்கத்தில் வா. வித் யோர் pearl and silver wing, உன்னுடைய விங் அந்த ரெக்கைகள் எப்படி இருக்குது, இறகுகள் எப்படி இருக்குன்னா
பேர்ல் அண்ட் சில்வர் கலரில் இருக்குது, அந்த முத்து போல் இருக்குது, சில்வர் கலரில் அழகாக மின்னுது அப்படிங்குது. யுவர் ரோப்ஸ் ஆர் க்ரீன் அண்ட் பர்பிள். உன்னுடைய ரோப்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உன்னுடைய ட்ரெஸ் வந்து க்ரீன் கலர்லேயும் பர்பிள் கலர்லேயும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ஸ் அ க்ரெஸ்ட் அப்பான் யர் ஹெட். உன்னுடைய தலைக்கு மேலே ஒரு க்ரெஸ்ட் இருக்குது. க்ரெஸ்ட் தான் ஒரு கொண்ட மாதிரி, ஒரு கிரீடம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. யுவர் ஐஸ் ஆர் லைக் த டைமண்ட் பிரைட். உன்னுடைய கண்கள் எப்படி இருக்குன்னா டைமண்ட் எந்த அளவுக்கு பிரகாசமாக மின்னுதோ அதே மாதிரி மின்னுது அப்படிங்கிறாங்க. பட் மைன் ஆர் டல் அஸ் லெட். ஆனால் என்னுடைய கண்கள் எப்படி இருக்குது, ரொம்ப டல்லாக லெட் மாதிரி. லெட்னா ஒரு கம்மியாக ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் ஒரு மாதிரி இருக்குது. மைன் அப்படின்னா என்னுடையன்னு அர்த்தம். ஓகே, ஸோ மைன் ஆர் டல் அஸ் லெட் மாதிரி என்னோட டல்லாக இருக்கு, ஆனால் உன்னோடது டைமண்ட் மாதிரி பிரைட்டாக இருக்கு உன்னுடைய கண்கள்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. Alas, alas, how very soon this silly little fly, hearing his willy flattering words, came slowly fleeting by. With buzzing wings she hung aloft, then near and nearer drew, thinking only of her brilliant eyes and green and purple hue, thinking only of her crested head, poor foolish thing. ஓகே, ஸோ அலாஸ் 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 அப்படின்னா நம்ம தமிழில் சொல்லுவோம்ல ஐயோ அச்சோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி அலாஸ் அப்படின்னா ஒரு சோகமான நிகழ்வுக்கான எக்ஸ்க்ளமேஷன் இது. ஓகே, ஸோ அலாஸ் அலாஸ் ஹவு வெரி சூன் திஸ் சில்லி லிட்டில் ஃப்ளை. எவ்வளோ சீக்கிரமாக இந்த அற்பமான இந்த சின்ன ஃப்ளை வந்து மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹியரிங் ஹிஸ் வில்லி, அதை வந்து கேட்டுக்கிட்டு, ஹியரிங் ஹிஸ் வில்லி அதாவது வில்லத்தனமான ஃப்ளாட்டரிங் வேர்ட்ஸ், அதாவது வந்து அதுங்களை அப்படியே கவரக்கூடிய அந்த வார்த்தைகள்லாம் கேட்டுக்கிட்டு, கேம் ஸ்லோலி ஃப்ளிட்டிங் பை, அதை அப்படியே கேட்டுக்கிட்டே அழகழகாக அப்படியே பட்டாம்பூச்சி மாதிரி அப்படியே பறந்துக்கிட்டே வந்து இதில் விழுந்துருச்சு அப்படிங்கிறாங்க. வித் பஸ்ஸிங் விங்ஸ் ஷீ ஹங் அலாஃப்ட். அப்படியே வந்து உஸ்ன்னு அப்படியே பஸ்ஸிங் அப்படின்னா சின்ன சவுண்டு வரும் இல்லையா, ஈ வரப்போ அந்த மாதிரி சவுண்ட்ஸோட அப்படியே அந்த விங்ஸ் அப்படியே இது பண்ணிகிட்டே வந்துட்டு தென் நியர் அண்ட் நியரர் ட்ரூ. அது பக்கத்தில் அருகாமையில் கொஞ்சமாக பக்கத்தில் போச்சு. திங்கிங் ஒன்லி ஆஃப் அவர் பிரில்லியன்ட் ஐஸ். அது எதை நினச்சிட்டு இருக்கு இப்போது, அதோடைய பிரில்லியன்ட் ஐஸ், அதோடைய பிரைட்டான அந்த கண்கள், அதை சொல்லுது இல்லையா. ஸோ அந்த ஸ்பைடர் சொன்ன மாதிரி அந்த பிரைட்டான கண்களை அண்ட் க்ரீன் அண்ட் பர்பிள் ஹியூ, அதாவது வந்து அந்த க்ரீன் அண்ட் பர்பிள் விங்ஸை அண்ட் திங்கிங் ஒன்லி ஆஃப் த கிரெஸ்டட் ஹெட், அதாவது கிரீடம் அணிந்த அந்த தலை. போர் ஃபுல்லிஷ் திங். இதெல்லாம் என்ன நினச்சிச்சுன்னா நம்மளை எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கு, நம்ம இப்படிலாம் இருக்கோமா அப்படின்னு சொல்லி அதையே நினச்சி அந்த ஃபுல்லிஷ் திங், அந்த முட்டாள்தனமான அந்த இது வந்து வந்து பக்கத்தில் போயிடுச்சு. அட் லாஸ்ட் கடைசியில் என்ன ஆகுது, அப் ஜம்ப்டு த கன்னிங் ஸ்பைடர் அண்ட் ஃபியர்ஸ்லி ஹெல்ட் ஹர் ஃபாஸ்ட். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுச்சு, ஜம்ப் அப்படி குதிச்சு என்ன பண்ணுச்சு, இந்த கன்னிங் ஸ்பைடர், இந்த தந்திரமான ஸ்பைடர் வந்து அண்ட் ஃபியர்ஸ்லினா வேகமாக அப்படியே ஒரு வெறித்தனமாக அதை அப்படியே ஹெல்ட் ஹர் ஃபாஸ்ட், அதை அப்படியே இறுக்கி பிடிச்சிக்கிச்சது. He dragged her up his winding stair. He draggedனா இழுத்துட்டு போகிறது, அப்படி இழுத்துட்டு போகுது அந்த winding stairல into his dismal den. அது திரும்பி வரவே முடியாத அந்த டிஸ்மல் டென்னுக்குள்ளார, அந்த முடிவே இல்லாத அந்த திருப்பி வரவே முடியாத அந்த டென்னுக்குள்ளார, அதோடைய வலைக்குள்ளார இது கூட்டிகிட்டு போகுது. வித்தின் ஹிஸ் லிட்டில் பார்லர், அதுக்குள்ளே இருக்கிற அந்த லிட்டில் பார்லருக்குள்ளே கூட்டிகிட்டு போகுது. பட் ஷீ நெவர் கேம் அவுட் அகெயின். ஆனால் அதுக்கப்புறம் அது திரும்பி வரவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நவ் டியர் லிட்டில் சில்ட்ரன், who may this story read to idle silly flattering words, I pray you never give heed, and to an evil counselor close heart and ear eye, and take a lesson from this tale of the spider and the fly. Okay, so நான் என்ன சொல்றாங்க அப்படின்னா the poet, now dear children, குழந்தைங்களா, சின்ன குழந்தைங்களா, என்ன சொல்றாங்க, அன்பான குழந்தைங்களா, who made this story read, யார் இந்த ஸ்டோரி நீங்கள் படிக்கிறீங்களோ, to idle silly flattering words, அதாவது இது மாதிரி வந்து ஒரு அற்பமான இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டரிங் வேர்ட்ஸ்னால் எப்படி என்ன பண்ணுறது, மொல்ல அவங்களுக்கு கவர்ந்து அந்த வேர்ட்ஸில் வந்து மயங்கி, ஐ ப்ரே யூ நெவர் கிவ் ஹீட்னா எந்த ஒரு கவனமும் கொடுக்காதீங்க, அவங்களுக்கு கவனம் செலுத்தாதீங்க, எப்பயுமே அவங்களுக்கு கவனம் செலுத்தாதீங்க. நீ அழகாக இருக்கே, நீ இப்படி இருக்கே அப்படி இருக்கே அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவங்களுக்குலாம் கவனம் செலுத்தாதீங்க, அவங்கள ஒரு விஷயமா பொருட்டாவே கன்சிடர் பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்க. அண்ட் டு அன் ஈவில் கவுன்சிலர், அவங்க எல்லாமே யாரு, உங்களை வந்து எப்படியாவது ஏதாவது உங்ககிட்ட இருந்து அவங்களுக்கு தேவையா இருக்கும், அதுக்காக தான் அவங்க அந்த வேலையை செய்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. க்ளோஸ் ஹார்ட், இயர் அண்ட் ஐ,
அதாவது என்ன பண்ணுவாங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக பேசுவாங்க, இனிமையாக பேசுவாங்க, காது கண்ணு எல்லாமே அழகாக பேசுவாங்க. ஆனால் டேக் அ லெசன் ஃப்ரம் த ஸ்டேல். ஆனால் இந்த லெசனில் வந்து இந்த ஒரு படிப்பனை வந்து எப்பயுமே நீங்கள் வச்சுக்கோங்க, இந்த ஒரு பாடத்தை வந்து எப்பயுமே நீங்கள் மறக்காதீங்க அப்படிங்கிறாங்க. ஆஃப் த ஸ்பைடர் அண்ட் த ஃப்ளை. இந்த ஸ்பைடர் அண்ட் த ஃப்ளை அப்படிங்கிற இந்த ஸ்டோரியை எப்பயுமே நீங்கள் மறக்கக்கூடாது. அதே மாதிரி யாராவது ஃப்ளாட்டரிங் வேர்ட்ஸ் சொன்னாங்க, நீ அழகாக இருக்க, நீ வரையா அப்படின்னு சொல்லி கேட்டால் அப்படி பின்னாடியே போடக்கூடாது. இதே மாதிரி சாக்லேட்ஸ் எல்லாம் கொடுக்குறேன், வரையா, நீ ரொம்ப அழகாக இருக்கியே. இப்போ நிறைய பிள்ளைங்க பசங்க எல்லாமே இந்த வேலையை செய்கிறாங்க. என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து அவங்க யாராவது வந்து இப்போ நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் திட்டுறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், கோவப்படுவோம். ஐயோ நம்ம திட்டிகிட்டே இருக்காங்க. அப்போ நான் வேற யாராவது நல்ல வார்த்தைகள் பேசினாங்க, ஆசை வார்த்தைகள் பேசினாங்கன்னா நம்ம அப்படியே மயங்கிடுவோம். ஆக்சுவலாக அதெல்லாம் தப்பான வார்த்தைகள், தப்பான விஷயங்கள். ஏன் அப்படின்னா, நம்ம பேரண்ட்ஸ் வந்து கடினமாக நம்ம கிட்ட நடந்துக்கிறாங்க அப்படின்னா நம்ம மேலே இருக்கிற அக்கறையில தான் அவங்க செய்கிறாங்க. நம்ம ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து தப்பு செஞ்சிருவோமோ, அதை சரி பண்ணுங்கிறதுக்காக தான் நம்ம அப்பா அம்மா நம்ம கிட்ட ஹார்ஷாக நடந்துக்கிறாங்க, ரொம்ப கடினமாக நடந்துக்கிறாங்க, கடினமான வார்த்தைகள்லாம் பேசுகிறாங்க. ஆனால் மற்றவங்க ரொம்ப ஆசை வார்த்தைகள் பேசுவாங்க, சந்தோஷமா நம்மளை வரவேற்பாங்க, எல்லாமே செய்வாங்க. அது எல்லாமே எதுவுமே வந்து நல்லது இல்லை நம்மளுக்கு. அவங்களுக்கு நம்ம கிட்ட இருந்து ஏதோ ஒரு விஷயம் தேவை, அதுக்காக தான் இந்த வேலையை செய்கிறாங்க. ஸோ அதனால தயவு செய்து அடுத்தவங்க நல்லா பேசுறாங்க, நல்ல ஆசை வார்த்தைகள் பேசுறாங்க அப்படின்னா அதில் மயங்கி உங்களையும் நீங்கள் இழந்துடாதீங்க. அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கான பாடம் தான் இது, த ஸ்பைடர் அண்ட் த ஃப்ளை. ஓகே, தேங்க்யூ. மேரி போத்தம் ஹவெட் அவங்களோட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா 1799 1888. அவங்களோட வாழ்ந்த காலம் அதுதான். வாஸ் அன் இங்கிலீஷ் போயட். இவங்களும் இங்கிலாண்டை சேர்ந்தவங்க. ஷீ வாஸ் போர்ன் அட் கோலிஃபோர்ட் இன் கிளவுசிஸ்டர்ஷயர். இவங்களோட பிறந்த இடம் இதுதான். ஷீ வாஸ் எஜுகேட்டட் அட் ஹோம். அவங்க வீட்லேயே அவங்களுடைய படித்தாங்க. அண்ட் ரெட் வைட்லி, அவங்க நிறைய படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. She commenced writing verses at a very early stage. Commenced அப்படின்னா started. ஓகே, ஸோ அவங்க வந்து இவங்களுடைய இளமை பருவத்திலேயே, சின்ன வயசுலேயே அவங்க வந்து எழுதுறது ரைட்டிங் வேர்சஸ்னால் போயம். சின்ன வயசுலேயே அவங்க நிறைய போயம்ஸ் எல்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. டுகெதர் வித் ஹர் ஹஸ்பண்ட் வில்லியம் ஹவெட் she wrote over 180 books. அவங்களுடைய ஹஸ்பண்ட் வில்லியம் ஹவெட் அப்படிங்கிறவரோட சேர்ந்து 180 புக்ஸ் எழுதியிருக்காங்களா அவங்க. ஸோ அப்போ எவ்வளோ பெரிய போயட் பாருங்க. Thank you.